அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. என்ன நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த துளாராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத ஒரு இரு வரிகளில் பார்க்கலாம். மற்றவங்களுடைய இன்ப துன்பங்களை கூட தன்னுடைய இன்ப துன்பமாக நினைக்கக்கூடியவங்கன்னா நம்மளுடைய துளாராசி அன்பர்களை சொல்லலாம். ஏன்னா இது காற்று ராசி. காற்று ராசி என்பதனால எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவங்களா இருப்பாங்க. மட்டுமல்ல, இவங்கள பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய தோற்றத்தை வைத்து நம்மளால வயதை கணிக்கவே முடியாது. ரொம்ப இளமையான தோற்றமுடையவர்களாக இவங்க இருப்பாங்க. ஒரு இடத்துக்கே அல்லது ஒரு வீட்லேயே இருக்கிறோம்னா கூட அந்த இடத்த ரொம்ப சுத்தமாக தூய்மையாக வைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க. ரொம்ப கவர்ச்சியாகவும் அழகாகவும் குடிசை வீட்டில் இருந்தாலும் வீடு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது நம்மளுடைய துளாராசி என்பர்கள் அவ்வளோ அழகாக வீட்டை கலை நயத்தோடு வைத்திருக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. இவங்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே ரொம்ப வசீகரமான தோற்றமுடையவர்களாக இவங்க இருப்பாங்க. மற்றவங்க பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்த உடனே போய் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்புத்தன்மை உடையவங்களாக இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க. பேசும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப திறமையாக பேசக்கூடியவங்க. சமரசம் செய்கிறதுல கூட ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கூட ஒரு குடும்பத்தில் அந்த பிரச்சனையை ஒரு நொடி பொழுதில் அந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யணும் அப்படின்னு பேசி தீர்க்கக்கூடியவங்களாக இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க. எப்போதுமே இவங்களுடைய மற்றவங்களோட ஒப்பிடும்போது ரொம்ப வேகமாக இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப வேலைகளை டக்குன்னு செய்து முடிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்போது பழகும்போது கூட ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. நீதி நேர்மை தவறாமல் செயல்படக்கூடியவங்க அப்படின்னா நம்மளுடைய துளாராசி என்பர்களை சொல்லலாம். தன்னை எல்லோரும் பார்க்க வகையில் பேச்சு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். எல்லாரும் சுற்றி நின்னாங்களா நடுவில் போய் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி பேசக்கூடியவங்களாம் அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ இந்த துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் பேசுகிறாங்களா பழகுறாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த துளாராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் சூரிய பகவான் 4 மற்றும் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். வெளி இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு கொடி கட்டி பறக்கிற அளவுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பூச்சி போல தான் இருப்பீங்க. ரொம்ப அமைதியானவங்களாக இருப்பீங்க. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு பெயர் புகழ் அப்படிலாம் ரொம்ப அமோகமாக இருக்கும். ஏன்னா எப்பவுமே நம்மளுடைய துளாராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னா வீட்டு பொறுப்பை அதிகம் எடுத்துக்க மாட்டீங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு நல்ல ஒரு பெயர் புகழ் மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் நடந்துக்குவீங்க. வீட்டில் பொறுப்பு குடும்ப பொறுப்பு இருக்குது அப்படின்னா அது உங்களுடைய கணவரோ அல்லது மனைவியாக இருந்தால் மனைவிக்கிட்டேயோ ஒப்படைச்சிருவீங்க. அல்லது மற்றவங்க யாருக்கிட்டையாவது அந்த குடும்ப பொறுப்பை ஒப்படைச்சிட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு யோகம் பெரும்பாலும் இவங்களுக்கு அமையும். இந்த வாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் இந்த டைமும் அமைய இருக்குது. வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. பழைய கடனெல்லாம் அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனிய வாழ இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். புதிய முயற்சியில் இறங்குவதற்கு முன்னாடி மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புதிய முயற்சியில் இறங்குறது ரொம்பவும் நல்லது. செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறார். இளம் வயது தம்பதியினராக இருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. இந்த டைமு வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். உயர் மனிதர்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறதுனால பெரிய பாதிப்பு எதுவும் வராது. புதன் பகவான் 4 மற்றும் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். 1, 2ஆக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது. ஒரு சிலர்லாம் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஆசை வார்த்தை காட்டி ஏதாவது உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக நின்று நிதானமாக யோசித்து செயல்படுங்க. கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமையும்.
அதே மாதிரி மற்றவங்களுடைய ஆலோசனையும் கொஞ்சம் கேட்டு அதன் பிரகாரம் செயல்பட்டிங்கன்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கூட மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து அதற்கேற்ப நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. குரு பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். குடும்பத்தில் கூட சின்ன சின்ன குழப்பங்கள் அப்பப்போ ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தால் குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த டைமு வாழ ஆரம்பிப்பீங்க. தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரன் 6ஆம் வீட்டில் பயணிக்கிறார். கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கெல்லாம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண வரன் கூடி வரப்போகுது. அதற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயமும் இந்த டைமு ஏற்பட போகுது. சனி பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். பழைய வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டெல்லாம் புதுப்பிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரத்தில் அமையும். அதற்கான முயற்சியாவது இந்த டைமு செய்வீங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பழைய வாகனம் இருந்ததுன்னா அந்த வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது. ராகு பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த வாரத்தில் அமையும். நீண்ட நாளாக வேண்டுதலாக ஏதாவது ஒரு விஷயம் வைத்திருப்பீங்க. அந்த ஒரு விஷயத்தை இந்த வாரத்தில் நிறைவேற்றக்கூடிய ஒரு யோகமும் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். கேது பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறார். பெரியவர்களுடைய நல்லாசி இந்த டைமு கிடைக்கும். பெரியவர்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அதன் பிரகாரம் செயல்பட்டிங்கன்னா இந்த வாரம் ரொம்ப அமோகமான வாரமாக உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். துளாராசியில் சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் வக்கரகம் அடைந்திருப்பதனால ராசிநாதன் சுக்கிரனும் உச்சம் பெற்று இருக்கிறதுனால எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே இந்த வாரத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. எந்த ஒரு விஷயம்லாம் தடைபட்டிருக்கு, இந்த வேலையை நம்மளால் கரெக்டாக செய்து முடிக்க முடியல அப்படின்னு நினச்சிங்களோ அந்த வேலை எல்லாமே இந்த வாரத்தில் நடைபெறக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது. வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்துலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாரமாக அமையும். அதே மாதிரி துளாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 6ஆம் இடத்துல இருக்கும் ராகு பகவான் உங்களுடைய திறமையை அதிகரிப்பார். உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வெளியில் ஏற்பட்ட போட்டிகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வருமானத்தை இந்த டைமு நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்துங்க. அதே மாதிரி மற்றவங்களுடைய ஆலோசனையும் கொஞ்சம் கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய ஒரு பாதிப்பு எதுவும் வராது. வியாழக்கிழமை ரொம்ப கவனமாக இருங்க. வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா அன்றைய தினம் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. குரு பகவான் வக்ரக நிவர்த்தியாகி தன குடும்ப சுகஸ்தானத்தில் பார்ப்பதனால வருமானம் ஓரளவுக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையும் படிப்படியாக குறையும். அதே மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. சனிக்கிழமையில ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். அதனால் முடிந்த அளவுக்கு சனிக்கிழமையில் புதிய செயல்களில் எதையும் ஈடுபட வேண்டாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா முன்னோர்களை வழிபட்டுடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சித்தர் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுத்தரும். சித்தர்கள் ஆலயம் எங்கேயாவது இருக்குது அப்படின்னா எல்லா சிவன் ஆலயங்களிலுமே சித்தர்களோட ஜீவ சமாதி இருக்கும். அந்த ஜீவ சமாதியை போய் வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் வரும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபடுறதும் இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். முடிந்தால் இதை இரண்டையும் செய்து பாருங்கள். நல்ல ஒரு மாற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ
யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.